மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். கோவை ஈஷா யோகா மையத்தில் பணியாற்றிய 6 பேர் காணாமல் போயிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த காணாமல் போன 6 பேர் யார்? அவர்களை தேடுவதற்கான பணி எதன் நடைபெற்று வருகிறது? வணக்கம். கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் பணியாற்றி வந்த தன்னுடைய சகோதரர் கணேசன் காணாமல் போய்விட்டதாகவும் அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தென்காசியைச் சேர்ந்த விவசாயி திருமலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் இது தொடர்பாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஈஷா பொறுப்பாளர்கள் காவல்துறையில் புகார் அளித்தும் அந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, விசாரணையானது மந்தகதியில் நடந்து வந்திருக்கிறது என்று அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த மனுவானது நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஈஷா யோகா மையத்திலிருந்து கடந்த 2016 ஆண்டு முதல் வெவ்வேறு தேதிகளில் 6 பேர் வரைக்கும் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த காணாமல் போனவருடைய விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்ற உத்தரவிட்ட நீதிபதிகள் இது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.